ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு நச்சுன்னு 4 சினிமா செய்திகள். முதல்ல நம்ம பார்க்க போறது சுந்தரா டிராவல்ஸ் படத்தை பத்தி தான். 2002ல வெளிவந்த இந்த படத்தை அவ்வளவு சீக்கிரம் யாருமே மறந்திருக்க முடியாது. முரளி, வடிவேலு, ராதா, வினு சக்கரவர்த்தி, டெல்லி கணேஷ், பி வாசு உள்ளிட்ட பலர் நடிச்சு காமெடி சரவடியா படம் ஹிட் அடிச்சது. மலையாளத்துல வெற்றி பெற்ற ஈ பறக்கும் தளிகா படம் தான் தமிழ்ல சுந்தரா டிராவல்ஸா ரீமேக் ஆச்சு. மலையாளத்துல இயக்குனர் தாஹா தான் தமிழ் ரீமேக்கையும் இயக்கியிருந்தாரு. ஒரு பேருந்தை வச்சு காமெடி கலாட்டாவா படம் டிராவல் ஆகியிருக்கும். இதுல எலி கூட வடிவேலு போராடுற சீன் வயிறு குலுங்க சிரிக்க வைக்கும். தமிழ் சினிமாவில் பல படங்கள் ரீரிலீஸ் ஆகி கவனத்தை ஈர்த்துட்டு வருது. இந்த படத்தையும் மே மாசம் ரீரிலீஸ் பண்ண முயற்சிகள் நடந்துச்சு. ஏதோ ஒரு காரணங்களால தள்ளி போடப்பட்டு இப்போ ரீரிலீஸ் ஆகியிருக்கு. 23 ஆண்டுகள் கழிச்சு முரளி நடிச்ச படம் ரீரிலீஸ் ஆகிறது கோலிவுட்ல பேசு பொருளா மாறி இருக்கு. 2002ல சுந்தரா டிராவல்ஸ் பஸ் புகையோட தமிழ்நாட்டை சுத்தி வந்த மாதிரி இந்த ரீரிலீஸும் நல்லா ஓடும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போறது ராகவா லாரன்ஸ் நடிப்புல வெளியாக இருக்கிற புல்லட் படத்தை பத்தி தாங்க. தமிழ் சினிமாவில் பேய் படங்களுக்கு எப்போதுமே வரவேற்பு உண்டு. அதுவும் ராகவா லாரன்ஸ் படங்கள்னா சொல்லவே வேணாம். காஞ்சனாவையே 3 பாகம் காட்டி கதிகலங்க வச்சுட்டாரு. ஆவி மனுஷங்களுக்குள்ள புகுந்து ஆட்டம் போடுறது பழைய கான்செப்ட். அது கண்ணுல படுற எதுல வேணும்னாலும் புகுந்து எதிரிகளை பழி வாங்கும் அப்படிங்கிறது தான் இப்போ ட்ரெண்டிங். வா அருகில் வான்னு ஒரு பேய் படம் தமிழ் சினிமாவில் பார்த்துருப்பீங்க. அதுல பொம்மைக்குள்ள புகுந்து பழி வாங்கும். மாதவன் நடிச்ச யாவரும் நலம் படத்துல டிவி, நானி படத்துல ஈயா பழி வாங்குவாரு ஹீரோ, நயன்தாரா நடிச்ச டோரா படத்துல காருக்குள்ள ஆவி அப்படின்னு புதுசா ரசிகர்களை பயமுறுத்திக்கிட்டு வந்தாங்க. இப்போ புல்லட் பேய் படங்களை தான் இயக்குவன்னு சொல்லி இயக்குனரான பாண்டியன் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துல ஒரு ஹீரோ தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகிறாரு. அவர் யாருன்னா ராகவா லாரன்ஸோட தம்பி எல்வின் தான். இவர் ஏற்கனவே காஞ்சனா படத்துல ஒரு பாட்டுக்கு நடனமாடி கலக்கியிருந்தாரு. இந்த புல்லட் படத்துல அண்ணன் லாரன்ஸும் தம்பி எல்வினும் என்ன ஆட்டம் போட போறாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்த அப்டேட்கள்ல தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போற படம் அனுஷ்கா, விக்ரம் பிரபு நடிச்சு செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாக உள்ள காட்டி படத்தை பத்தி தான். தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் பல வெற்றி படங்களை கொடுத்த நாயகி தான் அனுஷ்கா. இவங்க நடிச்ச அருந்ததி, பஞ்சமுகி, பாகுபலி படங்களை தமிழ் ஆடியன்ஸ் மறந்திருக்கவே முடியாது. கடந்த ஆண்டு அனுஷ்கா நடிச்சு வெளியான மிஸ் ஷெட்டி, மிஸ்டர் பாலி ஷெட்டி படம் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். இதற்கடுத்து கிரிஷ் ஜகர்லமுடி இயக்கத்துல நடிச்சிருக்கிற படம் தான் காட்டி. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு 5 மொழிகள்ல இந்த படம் வெளிவர காத்துட்டு இருக்கு. ஏப்ரல் மாசம் 18ஆம் தேதியே இந்த படம் வெளியாகும்னு அறிவிப்பு வெளியாச்சு. ஆனா படம் தள்ளி போச்சு. இப்ப இந்த படம் செப்டம்பர் 5ஆம் தேதி திரைக்கு வரும்னு படக்குழு அறிவிச்சிருக்கு. இந்த படத்துல விக்ரம் பிரபு முக்கியமான வேடத்துல நடிச்சிருக்காரு. கிளிம்ஸ், டீசர்லாம் ஏற்கனவே வெளியான நிலையில இப்ப தமிழ்ல ட்ரெய்லர் வெளியாகி கவனத்தை ஈர்த்திருக்கு. ஆக்ஷன் த்ரில்லர் பாணியில படம் விறுவிறுப்பாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. பூர்வ குடிகளோட நிலத்தை ஆக்கிரமிச்சு அடைய துடிக்கிற எதிரிகளை அனுஷ்கா எப்படி பழிவாங்குறாங்கன்னு கதை போகும்னு தெரியுது. ஒரு வெற்றியை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கிற அனுஷ்காவுக்கு இந்த படம் ஒரு கம்பேக் கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போற படம் ரெட்டத்தலை. தமிழ் சினிமாவில் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு நல்ல அறிமுகத்தை கொடுத்த படம்னா அது மான் கராத்தேவை சொல்லலாம். அந்த படத்தோட டைரக்டர் கிரிஷ் திருக்குமரன் தான் இந்த படத்தோட இயக்குனர். இதுல அருண் விஜய் டபுள் ரோல்ல நடிச்சிருக்காரு. ஒரு கெட்டப் கோவா அருண், இன்னொரு கெட்டப்ல மீனவரா 2 ரோல்ல வராரு. ஜோடியா வெந்து தணிந்தது காடு படத்தோட ஹீரோயின் சிந்து இத்னானியும் தானியா ரவிச்சந்திரனும் வராங்க. சாம்சியஸ் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. தனுஷ் ஒரு பாடலை பாடியிருக்காரு. இந்த படத்தோட டீசரை இப்ப வெளியிட்டு கவனத்தை ஈர்த்திருக்கு படக்குழு. தடம் படத்துல அருண் விஜய் டபுள் ரோல்ல கலக்கி இருந்தாரு. அதற்கு அடுத்து இந்த ரெட்டத்தலை டீசரே சம ஆக்ஷனா இருக்குங்க. படம் நிச்சயம் வெரைட்டி விருந்து வைக்கும்னு எதிர்பார்க்கலாம். வேற நச்சு 4 சினிமா செய்தியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Radha. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.